Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VV National Plastic Chairs udalukku rest chairku best. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. கவனம் என்ன பணம் ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு கொடுத்துட்டு மாசத்துக்கு 100 ரூபாய் தரேன், அதுதான் உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கணுன்றாங்க. சொந்த பையனை அங்கிள்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க பாட்டி. அப்படி சொல்லி கூப்பிடும்போது நம்மளுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. நம்ம சேர்ந்து வாழ்கிறதுனாலையும் வந்து வாழ மாட்டேறாங்க, குழந்தையும் காமிக்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலி இப்போ நான் 40+ நான் அடுத்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஆல்ரெடி மேரேஜ் வந்து ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு. 40 வயசுக்கு பின்னாடி நம்ம குழந்தைய பார்த்து சேர்ந்து வாழணுன்ற நம்ம என்ன எடுத்தாலையும் பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்களை எப்படி ஏமாற்றி காசு வாங்குறது மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிற ஒழிய ஃபேமிலியில் நம்ம குழந்தைய எப்படி 2 பேர் சேர்ந்து வாழணும், அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் குழந்தை வந்து ஒரு சொசைட்டிவே ஒரு ஸ்ட்ராங்காக போய் ஃபேஸ் பண்ண முடியும். அம்மா கிட்ட தனியாக இருக்கிறேன் இல்லை அப்பா கிட்ட தனியாக இருக்கிறேன், ரெண்டையுமே நான் ஏற்றுக்க முடியாது. அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சிறப்பாக சமுதாயத்தில் வளர முடியும். இந்த ஃபேமிலி பிரச்சனைனால பெரும்பாலும் அந்த பெண்கள் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. இந்த கோர்ட்டு மற்ற எல்லா விஷயங்களும் பப்ளிக்குமே அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்பாவுக்கு இப்போ நான் என் குழந்தைய பார்த்து 2-3 வயசு ஆயிடுச்சு. கோர்ட் மூலிமா ஒரே ஒரு நாள் தான் நான் பார்த்தேன். 10 நிமிஷம் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. என்ன பிரச்சனை சார் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும்? சார் பிரச்சனைன்றது வந்து அவங்க வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கூட தான் நான் இருக்கணும், மொத்த சேலரி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அவங்க சொல்கிற மாதிரி தான் பார்க்கணும். எங்கள் அம்மா வந்து வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, ஃபேமிலி சுச்சுவேஷன் மொத்தமே நான் தான் ஃபஸ்ட்டு படித்து வேலைக்கே வரேன். இப்போ அவங்க எங்களுக்கு வீடு கூட இன்னும் கட்டி முடிக்கல. இப்படி இருக்கும்போது நான் இப்போ கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சிட்டு எல்லா சம்பாதிக்கிற பணத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டோம்னா அப்பா அம்மாவுக்கு 1 ரூபா கூட கொடுக்கக்கூடாதான். அவங்க சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களோட முழு கவனம் என்ன பணம். ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு கொடுத்துட்டு மாதத்துக்கு 100 ரூபாய் தரேன், அதுதான் உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கணுன்றாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டாண்ட் வேறு, கல்யாணம் ஆகிக்கு கொஞ்ச நாள்லேயே அவங்களோட ஸ்டாண்ட் வேறு. நம்ம பேரண்ட்ஸை பார்க்கவே விட மாட்டாங்க சார். தனியாக தான் வீடு எடுத்து வச்சுருந்தோம். அவங்க அப்பா அம்மா கூட மணிக்கணக்கு அவங்க பேசலாம், அம்மா உடம்பு சரியில்லாம் போய் பார்க்க முடியாது. அவங்களுக்கு தேவையான இப்போ கொரோனா டைமில் மேரேஜ் ஆச்சு. அந்த டைமில் ஒரு 200 ரூபாய் நான் கொடுத்துட்டு வந்து 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட அவங்க வெளில. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த சர்வைவிலுமே இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்களுடைய பிடிவாதத்தினால மொத்த ஃபேமிலியுமே அப்படியே நிற்கிது. என்னால் ஒழுங்காக போய் வேலைக்கு செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு வரும்போது மனநிலை பயங்கரமாக பாதிக்கும். போய் ஒய்ஃபை பார்க்குறோம், நம்ம குழந்தைய பார்க்க முடியலையன்ற சுச்சுவேஷனில் நிறைய மனநிலை பார்க்கும். குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னாலையும் கூட்டிகிட்டு வரதில்லை. ஒரே ஒரு நாள் நான் பார்த்ததோடு சரி. மொத்தம் 4 வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் என் குழந்தைய பார்த்துருக்கேன். அது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும்தான். சொந்த பையனை அங்கிள்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க பாட்டி. அப்படி சொல்லி கூப்பிடும்போது நம்மளுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப கஷ்டமாக. அப்பா இவங்க தான் அப்பான்னு அவங்க சொல்லி கொடுக்கல. 10 நிமிஷம் கழிச்சு அவங்க அம்மா கண்ணு கூட இருந்ததுனால கண்ணை காமிச்சோடனே பையன் கிளம்பி போயிட்டான். அந்த பொருளுக்கு திங்ஸு நான் எடுத்துகிட்டு போன திங்ஸ் வாங்குற வரைக்கும் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ் போட்டு விட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸு கொஞ்சம் விளையாட்டு சாமான்லாம் கொடுத்த உடனே வாங்கின உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் என் 4 வருஷத்தில் என் குழந்தைக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவே. இப்படி இருக்கும்போது இப்போ பெருசானாலையும் நம்மளை பற்றி அப்பா சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் வளர்க்க போகிறாங்க, அவங்களுக்கு பண தேவைக்காக. இப்போ அந்த குழந்தையினுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எல்லா சப்போர்ட்டும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவாக நான் செய்ய தயாராக தான் இருக்கேன். ஆனால் இவங்க இப்போ நான் கோர்ட்டோ மற்ற இதோ நான் நேரடியாக போனாலையும் ஆள் வச்சு அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க ஒரு சில இதில். என் குழந்தைய பார்க்க அவங்க வீட்டுக்கு ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறேன்னா அப்படி ஒரு பயமாக இருக்கிற சூழ்நிலையும் நான் அங்கே போய் இருக்க முடியாது. போய் குழந்தைய நேரடியாக அங்கே பார்க்க முடியாது, லீகலாகவும் பார்க்குறதுக்கு முடியல. அப்போ வந்து அந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய பிரேக்கேஜ் ஆகுது. நம்ம என்ன தான் கொட்டி பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு தேவையான பாசத்தையும், அதாவது டேப் அந்த பேக் பேட் அந்த அதாவது ஒரு முதுகில் தட்டி கொடுத்து நீ சூப்பரா என் பையன் வந்துடுவான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம இருந்து கொடுத்தோம்னா அந்த பையன் நல்லா சிறப்பாக வளருவான். அந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும். ஆனால் நாம் அப்பா சண்டை போடுறாங்க, அம்மா சண்டை போடுறாங்க, இந்த மாதிரியே இருந்தோம்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கப்படும். உடல் அளவுலையும் மனதளவுலையும். எல்லா பெண்களும் வந்து நல்லவங்கன்னு 100% சொல்ல முடியாது. அவங்க சுயநலத்துக்காக இப்போ என்னன்னா குழந்தைய வச்சுக்கிட்டா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக கிடைக்கும், அந்த குழந்தைய வச்சு தான் கேம் ஆடுறாங்க. 90% பெண்கள் இந்த குழந்தைய வச்சு தான் கேம் ஆடுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு தெரியாது, பெத்த அம்மாவே அந்த ஒரு குழந்தைய வந்து கொண்டு பிடிச்சி
ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா இதே மாதிரி தான் போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு அவங்க அப்பா என் குழந்தைய பார்க்கணுன்னு போய் கேட்டார். கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. அந்த அம்மா நினச்சிருந்தா உங்கள் அப்பாவை தானே போய் பார்க்குறேன்னு பார்க்க விட்ருக்கலாம். அதுக்கு பதிலாக அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, அது இத்தனைக்கும் சிஓ, அது அவ்வளோ படிச்சிருக்குது. படிக்காத பெண்கள் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கி அப்பாவை பார்க்க விட்ருக்குங்க. இந்த படித்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கண்ட்ரோல் அவங்க கையில் வேணும், குழந்தைய நம்ம விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்பாவை பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ கூட பெரும்பாலும் விடுறதில்ல. அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது. என்னோட நேம் நிஷார் அகமத். நான் இந்த சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற என்ஜிஓவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கவுன்சிலராக இருக்கேன். அதாவது நானும் ஒரு ஸ்டேஜில் ஒரு விக்டிமாக இருந்து இப்போது பல பேர்த்துக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குற அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து அப்கிரேட் ஆகிடும். விக்டிம்னா என்ன சார் ஆச்சு உங்க லைஃப்பில்? பர்சனலில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். என்னுடைய ஒரு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பொதுமறைப்படுத்தி ஒரு ஜென்ரலாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேர் இருக்காங்க. 35,000 பேர் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும் சந்திக்க? ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு டேட்டில் நடக்கிற, அதாவது கடந்த ஒரு 5 வருஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, மேரேஜுன்னு ஒன்று நடந்து ரொம்ப அதிக நாள்லாம் வேணாம். இது வந்து யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நான் இதை சொல்கிறேன். 1 நாள் 2 நாள் வாழ்ந்துட்டு அடுத்த நாள் போய் கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து ஒரு 7-8 வருஷம் பொய்யான வழக்குகள், வரதட்சணை இது பண்ணாங்க, அடித்தாங்க, என் மாமியார் கொடுமைப்படுத்துனாங்க. லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா 1 நாள் 2 நாளில் என்ன நடக்கும்? ஒரு புது தாம்பத்திய உறவு வந்து அவங்க மேற்கொள்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. வந்து 1 நாள் 2 நாளில் என்ன நடந்திருக்கும்னு யோசிங்க. ஆனால் வந்து என்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க, அந்த கேஸ் எடுக்க தான் செய்கிறாங்க. பணம் கேட்குறாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு, எனக்கு பணம் கொடுங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேட்டில் ஆவரேஜாக ஒரு சிட்டியில் ஒரு ரேட் போயிட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் இன்றைக்கெலாம் வந்து ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடியில் ஆரம்பிக்குது, 5 கோடி 6 கோடி வரைக்கும் கேட்குறாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவங்க சைட்லேருந்து ஒய்ஃப்மே ஏர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சம உரிமை வேணும்னு எல்லா இடத்துலையும் இது பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கோர்ட்டில் இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய கேசஸ் பற்றி நான் நிறைய கேசஸ் டீல் பண்ணனால சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனைவிலாம் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி அதை ஃபேக்காக அங்கே வந்து நான் ஒர்க்குக்கே போகல, எனக்கு இவர் பணம் கொடுத்தா தான் நான் என்னால் வாழவே முடியும், இல்லைன்னா எனக்கு வேறு எதுவுமே கிடையாது, நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஒரு கேஸு இங்கே சென்னையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர் பேர் எடுக்க நான் விரும்பலை. அவர் ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே சென்னையில் வசிச்சுட்ருக்காரு. அவர் வந்து இவ்வளோக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கல்யாணமாகி 1 மாதம்தான் ஆச்சு. இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பையிலிருந்தே திடீர்னு நான் கத்தி எடுத்துகிட்டு கிழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கத்திலே வந்து ஷார்ப்பான சைடு ஒன்று இருக்கும், பிளண்டான சைடு ஒன்று இருக்கும். வேணும்னே அதை வச்சுட்டு நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு என்னை கொல்ல வராரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கேஸ் எடுக்கிறாங்க. கேஸ் எடுத்து இவரை கூப்பிட்றாங்க, மிரட்டுறாங்க. அப்போது இவருக்கு இந்த ஆர்கனைசேஷன் பற்றி எதுவுமே தெரியாது. இவரும் அங்கே போகிறாரு. இவர்கிட்ட வந்துட்டு நான் எஃப்ஐஆர் போட்டேன் அப்படின்னா உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நமக்கு நிறைய போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி இருந்துற செய்கிறாங்க, அது நம்மளால் தவிர்க்க முடியல. இந்த மாதிரி கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் இன்னொருத்தர் அணுகிறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்குற மாதிரி ஆகுது. இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கை மாறுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோடைய அப்பா ஒரு இன்ஃப்ளூயன்சரு ஆந்திராவில், அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் இவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு நாள் இவர் வீட்டில் போய் தூங்குறாரு, மறுபடியும் வந்து வீடு பூந்து அடிக்கிறாங்க. ஒரு 3 பேர் வராங்க, அதில் இவங்க ஒய்ஃபும் வராங்க. இவரை வீடு பூந்து அடிக்கிறாங்க. சென்னை ஜிஹெச்சில் தான் போய் அட்மிட் ஆகிறாரு. அங்கே வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. எம்எல்சி கேட்குறாரு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாரு. ஏன்னா அதுதான் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா அங்கேயும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. நாங்கள் வந்து சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓவோட பார்ட்டோட மெம்பர்ஸ். நாங்கள் நவம்பர் 19 இட்ஸ் கோயிங் டு பி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் என்ஜிஓவில் நிறைய வரது வந்துட்டு பெண்களால் பாதிக்கப்பட்டு இந்த ஒன் சைடட் லாஸ் இருக்குதுல்ல, அதை மிஸ்யூஸ் பண்ணி ஆண்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்ககிட்ட காசு பறிக்கணுன்றதுக்காக பொய்யான வரதட்சணை கொடுமை கேஸு, ஈவன் ஃபால்ஸ் ரேப் கேசஸ் கூட வந்துட்டு வந்திருக்கு. நிறைய ஃபால்ஸ் மொலஸ்டேஷன் கேசஸ்ஸு, இந்த மாதிரி டைப் ஆஃப் கேசஸ்லாம் வருது. நான் வந்து சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனில் ஒரு கவுன்சிலராக இருக்கேன். எங்கள் என்ஜிஓவில் வந்து 35,000 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான கவுன்சிலர்ஸ் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க.
ஸோ நாங்கள் வந்துட்டு மெம்பர்ஸ் அஃபெக்ட் ஆகி வந்தாங்கன்னா அவங்களுக்கு லீகல் கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க மனதளவில் வந்துட்டு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் சேர்த்து கொடுக்குறோம் நாங்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சண்டை அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் நார்மல் சண்டை வரும்போது வந்துட்டு அது டெஃபினட்டாக கிரிமினல் கேஸாக போய் முடிக்கிறாங்க பெண்கள். ஒரு நார்மல் ஆர்கியூமெண்ட் தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதையே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க சொல்கிற பேச்சை கேட்கல, இல்லை வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா போகல. ஃபார் எக்ஸாம்பிள் என் கேஸில் வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா போகலன்றது தான் பிரச்சனையே. அவங்க இஷ்டத்துக்கு நான் ஆடலை அப்படின்னு இருக்கும்போது இதேமாதிரி நிறைய ஹஸ்பண்ட்ஸும் வந்துட்டு நம்மளால் அந்த இதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க நினைக்கிற இல்லீகல் அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ண முடியாது. சில பெண்கள் வந்துட்டு எனக்கு இந்த வீடு வாங்கி கொடு அப்படின்வாங்க. நம்மளால் வந்துட்டு பண்ணணும்ல, முடியாத பட்சத்தில் வந்துட்டு அது ஆர்கியூமெண்ட்டில் இருந்து அது வந்துட்டு கடைசியில் அவங்க குடும்பத்தில் அவங்க நம்ம மிரட்டினா கண்டிப்பாக நம்ம மேலே போய் கேஸும் போட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு. ப்ளஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் வந்துட்டு என்ன தான் உண்மையை சொன்னாலும் சரி, இல்லை என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு காட்டினாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 498 எஃப்ஐஆர் உள்ள தான் செய்யும். நாங்கள் பார்த்துருக்கோம். வந்துட்டு க்ளோஷர் ரிப்போர்ட் தர மாட்டாங்க, பிசம் மாதிரிலாம் தர மாட்டாங்க. டெஃபினட்டாக அதை எஃப்ஐஆராக மாற்றி ஒரு 5-10 வருஷம் கேஸ் ஓடும். எதுக்குன்னா வந்துட்டு குவாஷ் போனால் கூட அவங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் ஓப்பனாக இருந்தால் தான் வந்துட்டு இவர் செட்டில்மெண்ட்டுக்கு வருவார். ஒரு ஆம்பளை வந்துட்டு ஒரு 50,000 தான் சம்பாதிப்பான். அவன்கிட்டே வந்துட்டு எனக்கு 1 கோடி கொடு 2 கோடி கொடு அப்படின்னு தான் ஆலிமோனி டிமாண்ட்ஸ் இருக்குது. நம்மளால் முடியாதுல்ல. அதனால் வந்துட்டு கேசஸை வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்கள் சிஃப் என்ஜிஓ மூலமாக வந்துட்டு இந்த சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் சிஃப்னு ஷார்ட்டாக கூப்பிடுவோம். ஆம்பளைங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஃபால்ஸ் கேசஸ் டவுரி கேசஸ்லாம் போடுறதுனால நிறைய மென்டல் எஃபெக்ட்டு அதெல்லாம் வந்து நிறைய ஆகிட்டு இருக்குது. ஆண்களுக்கான ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த ஆண்கள் தினத்தை முன்னிட்டு இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆனது 2007. அதுக்கப்புறம் நான் தான் டைவர்ஸ் கேஸ் போட்டேன் 2009. இன்னும் போயிட்டுருக்கு சார் கேஸ். ஏன்னா அவங்க வந்து சென்னை பிடிக்காது அவங்களுக்கு. ஷீ இஸ் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். ஸோ அதனால் ஷீ வாண்ட்ஸ் மீ டு ஷிஃப்ட் மை ஜாப் டு ட்ரிவாண்ட்ரம். அப்புறம் கன்சீவ் ஆனவொடனே அவங்க வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டாங்க. கல்யாணம் ஆன ஒரு 2வது நாளே அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எனக்கு உங்கள் அக்காவை பிடிக்கல அப்படின்றாங்க. ஸோ கிராஜுவலாக அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க, தட் இஸ் மை பிரதர்ஸு இல்லை சிஸ்டர்ஸ் வர்றது, அந்த மூமெண்ட்ஸு, அம்மா இதெல்லாம் பிடிக்கல. அதாவது அந்த வீட்டில் வந்து நானும் அவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னும், மற்றவங்க எல்லாரும் வெளியில் துரத்தி விட்டணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது பாசிபிள் இல்லை சார். ஏன்னா அது ஜாயிண்ட் ஃபேமிலி, அது பாசிபிள் இல்லை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.